தங்கலான் படம் எப்படி இருக்குது, ஹிந்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூஸை நம்ம பார்க்கணும். அங்கே தான் தெரிகிறாரு ரஞ்சித் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி சார்ந்த ஒரு படம் எடுக்கக்கூடியவர், ஒரு சாதி வெறி பிடித்த இயக்குனர் அப்படின்னு பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதால் தான் உலக அளவில் தரமான படமாக பார்க்கப்பட்ட தங்கலான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, படத்தை யாரும் தியேட்டரில் போயிட்டு பார்க்காமலேயே ரஞ்சித் மீது இருக்கும் வன்மத்தினால பயங்கரமாக நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. சரி, வட மாநிலத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா, அங்கே இதுவரைக்குமே அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய படம் சார்ந்த விமர்சனங்கள் அத்தனையுமே ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது. சரி, அந்த விமர்சனம் பேசுகிறவர் தான் பாசிட்டிவாக பேசுகிறாரு, அதுக்கு கீழே இருக்க கமெண்டை போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு பார்த்தோன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க. முக்கியமாக விக்ரம் சாரை இந்த பயங்கர லெஜெண்டான ஒரு நடிகர்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் தங்கலான் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மக்களால் உணர முடியுது. என்ன உணர முடியுது? நடிப்புனா என்ன, நடிப்புனா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நடிகர்கள் வட மாநிலத்திலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வட மாநிலத்து மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு தரமான ரிவ்யூவை கொடுத்துருக்காங்க, உண்மையான ரிவ்யூவை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் வட மாநிலத்தை சார்ந்தவரும் அல்ல, அங்கே பிறந்தவரும் அல்ல. அவர் ஒரு தமிழ்நாட்டு டைரக்டர் என்பதால் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர் மீது வன்மத்தை கக்கினார்கள். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரஞ்சித் அவர்களை ஒரு சிறந்த டைரக்டராக தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த விமர்சனம் முக்கியமாக தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஞ்சித்தை த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த இந்தியா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸில் போட்டுட்டு வரதை நம்ம நல்லாவே கண்கூடாவே பார்க்க முடியுது. ஆனாலும் தமிழ்நாட்டை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவ கதையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி வெறி பிடித்தவர்களால் இந்த படம் நிறையாவே தப்பான விமர்சனங்களை பெற்று தந்ததில் ரொம்ப வருத்தம் அளித்தாலும், வட மாநிலங்கள் இந்த படம் போடுன்னு போடுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ படங்களை நம்ம ஒரு படைப்பு இலக்கியத்தை ஒரு திறமையான விஷயத்தை பார்க்கணுமே தவிர அதை ஒரு வன்மத்தோட கக்கி அந்த படத்தை ஓட விடாமல் ஆக்குவதல்ல. திறமைகள் இருந்தால் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறோம். அந்த திறமை தமிழ்நாட்டில் அவருக்கு எடுபட்டுச்சோ இல்லையோ, வட மாநிலங்களில் கண்டிப்பாகவே சூப்பராகவே எடுபட்டுருக்கு. எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் போயிட்டு பாருங்கள், யூடியூப்பில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்த படங்கள்லேயே தங்கலான் வெரி 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 பிளாக் பஸ்டர் படம்னே நம்ம சொல்லலாம். சூப்பர், நன்றி, வணக்கம். நான் பேசியிருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு தகவலானாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க சினிமா சார்ந்த தகவல்களை. நன்றி, வணக்கம்.